ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் வெள்ளை சர்க்கரை எதுவும் சேர்க்காம வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பொட்டுக்கடலை அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நைஸாக பட்டு போல் பொடிஞ்சு வந்திருக்கணும். ஒரு வாட்டி ஜல்லடியில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பவுடராகி வந்தாலும் ஜலிச்சு எடுக்கும்போது அல்வா செய்யும்போது கெட்டிப்படாமல் வரும். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருந்தோம். 2 கப் அளவு மண்டை வெல்லம், 2 கப் தண்ணி. எந்த கப்பால் அளந்தெடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லாமே அளந்தெடுத்துக்கோங்க. மண்டை வெல்லம் பாகு பார்த்து எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். தூசு மண் ஏதாவது இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இனி ஒரு அடிக்கனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/3 கப் அளவு எண்ணெய், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. பொடிச்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு ரொம்ப ரொம்ப குறைவான தீயில கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு அல்வா செய்கிறதுக்கு அரை கப்போட குறைவா 1/3 கப் அளவு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 கப் நெய் 1/4 கப் எண்ணெய். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லேசாக ஒரு வாசனை வந்ததும் பாகு காய்ச்சி வச்சுருந்த மண்டை வெல்ல பாகை சேர்த்துடலாம். முழுசும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடியதை கலந்துக்கோங்க. தீ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கட்டும். பாகு மொத்தமும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டு வந்துடும். இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவு கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக ஜெல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கேசரி கலர் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கலர் சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை, கலர் சேர்க்காம கூட செய்யலாம். கெட்டியாகி நம்ம சேர்த்திருந்த எண்ணெய்லாம் விட்டு வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், மிதமான தீ, அதுக்கப்புறமா குறைவான தீக்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் நெய்யெல்லாம் விட்டு வந்திருக்கு, அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. அல்வா ஓரளவு கெட்டியாகி வந்ததுமே தீ ரொம்ப ரொம்ப குறைவான தீயில வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா தீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, வாழைப்பழ அல்வா, பிரெட் அல்வா, ரவை அல்வா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.